வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன். இன்னைக்கு 3ஆம் நாள் கொலுவுக்கு உள்ள பிரசாதம் சிறுபருப்பு ரவை கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிறுபருப்பு 1 கப்பு, 2 கப்பு மண்டவளம், 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சம் தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு பருப்பை போட்டு அதில் லேசாக என்ன செய்ய வேண்டியதா, இந்த குக்கர்லேயே வறுக்கணும். லேசாக அந்த வாசம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், வறுக்கணும். அளந்த கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம், 2 விசில் போதும், வச்சு இறக்கினா போதும். எடுத்து வச்சுருக்க மண்டவளத்தை போட்டு அதுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் போட்டு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை என்ன செய்யணும், போட்டு வறுக்கணும். அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தேங்காய் பூவும் அதில் போட்டு வறுத்துட்டு ஃபைனலாக அதில் இருக்கக்கூடிய நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சிறுபருப்பையும் அது கூட போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, பாகில் மண்டவளத்தை வெந்நியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை உருகினதுக்கப்புறமா அதை நல்லா இருத்து என்ன செஞ்சிட வேண்டியதுதான், இந்த இதில் ஊற்றி நல்லா கிண்டி ஃபைனலாக நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை வர வரைக்கும் என்ன செய்யணும், கிண்டி இறக்க வேண்டியது தான். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியும் அதில் என்ன செஞ்சிடணும், ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.